இந்த எடிட் யார் பண்ணியிருந்தான்னு தெரியல. உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. நல்லா சிங்கா இருக்க, நல்லா எடிட் பண்ணிருக்க. என்னதான் நம்மளே டிவிகே கட்சியா இருந்தாலும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. சூப்பர்யா எடிட்டர், உண்மையிலே சூப்பர். வீடியோ பாக்குற நீங்களும் பார்த்துட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு போயிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட்டா உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணவே. பாண்டியாவுக்கு பொதுவா சொல்றேன், அவன் எதை காட்டினாலும் சரி, அவன் எனக்கு பேரன் இல்ல. அவனுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். சத்தியமா? நீ என்ன பெருசா சத்தியம் பண்றேன்னு சொல்ற? இப்ப நீ சத்தியம் பண்ணணும், அவ்வளவுதானே? நீ உத்தமனா இருந்தா, உன் வாக்கு சுத்தமானதா இருந்தா, உன் முன்னாடி தவிர வேற எந்த பொம்பளை தொடர்னு சொல்லி இந்த துண்டை தாண்டி சத்தியம் பண்ணியா பாப்பான், சத்தியம் பண்ணியா பாப்பா. என்ன யோசிக்கிற? நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எந்த ஆம்பளையாலும் தாண்ட முடியாது. நானே தாண்ட முடியாது. என்ன சக்கரை தாண்டியா? சக்கரையே சகா வாங்குறத பாரு. ஏழரை மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சிய வச்சிருந்திருக்காருப்பா. ஏப்பா ஓ மகளை கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்குருவியா? பிக்காலி பிள்ளை பார்த்து பேசுறா, பல்லக்கெல்லாம் கழட்டி போடுவேன். போயா பொக்கவாயா? யார பாத்துல போக்கோ ஒன்னட்ட அந்த வந்துருச்சுடா. இவனுங்களுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்ல பாரு. இவர் போயிட்டாருந்தா அந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கு தீர்ப்பு சொல்ல முடியாம நின்று போய்